எரிச்ச பிறகு யாருக்காவது வரலாறு தெரியுமாங்க ஐயா? யாருக்கும் தெரியாது. ரம்பையன் நிச்சயம் தன்னில் பிறப்புத்தான் பின் கண்ணகியா பிறப்பெடுத்து வராங்க. நீ பூமியில பிறந்து நீ எப்படி ஒழுக்கமா இருந்தாலும் உன் பேர் வாழ முடியாது. திருப்பி அது அந்த பாவத்தை நீ போக்கிட்டு வா. தன்னிலை எதை என்று புரிய அனைவருக்குமே புரியும். பின் எப்படி சாபமிட்டாள் என்று. கண்ணகி என்ன செய்யற? அங்கிருந்து கடல்ல நடந்து வரான். யானை மண்டிக்கிட்டதை பார்த்து கண்ணகிக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சான். கண்ணகியும் அழுகுறாங்க, யானையும் அழுகுறாங்க. 2 பேரும் மாறி மாறி அழுகுறாங்க. தேவலோகத்தில் ரம்பைக்கு கிடைத்த சாபம் பூலோகத்தில் கண்ணகியாக பிறப்பெடுக்கிறாள். எல்லாருக்கும் வணக்கம். இது ஜீவநாடி. சாதாரணமா ஜீவநாடி என்பது யாருக்கும் கிடைக்காது. அப்ப சித்தர்களோட ஆசி இருந்தா மட்டும்தான், எந்த இடத்துல அதிக அளவு சித்தர்கள் ஆசி இருக்கின்றதோ அந்த அளவில் அந்த இடத்தில் மட்டும்தான் ஜீவநாடி வாசிக்க முடியும். அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டே வந்தோம்னா எல்லா காரியங்களும் நடக்குங்க ஐயா. இது சத்தியம். ஆதி சிவசங்கரையின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன். அகத்தியன். அம்மையே, அப்பனே, அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள் நிச்சயம் தன்னில். பின் அதாவது கலியுகத்தில் அனைத்தும் தலைகீழாக போய்கொண்டிருக்கின்றது. இதனால் தலை நிமிர்த்த வேண்டும். பின் நிச்சயம் தன்னில் கூட அவையும் கூட யாரால் முடியும் என்றால் மக்களாலே முடியும். அதனால் தான் உண்மைகளை யாங்கள் சொல்ல வந்தோம் இங்கு. சொல்றீங்களா? அதாவது அகத்திய மகரிஷி தான் வந்திருக்காரு. உயர்வு யாருக்கு முடியும்னு சொன்னா மக்களால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் மக்களுக்கு இது எப்படி நம்ம உயர்வது அப்படிங்கிற வழிமுறையை சொல்ல வந்திருக்காரு. அப்பனை இதனால் தான் பல வகையான சித்தர்கள் அப்பன் நிச்சயம் தண்ணில் கூட மனிதனுக்கு அப்பனை எப்படி எப்படி என்று அப்பனை ஆனாலும் நிச்சயம் தண்ணில் கூட இங்கு அமர்ந்தாலே அப்பன் நிச்சயம் தண்ணில் கூட பல பல ரகசியங்கள் அப்பனை. அவை மட்டும் இல்லாமல் இங்கு ஆற்றல் அதிகம் அப்பா. இதனால் அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட இங்கு செய்வது பெரும் உத்தமம் அப்பா. அதாவது மக்களுக்கு ஆற்றல் உள்ள இடங்கள்ல தான் உட்காந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல அப்படி ஒரு ஆற்றல் இருக்கும். இந்த இடத்துல உட்கார்ந்தாலே போதும்னு சொல்றாரு. ஆகவே இந்த இடத்துல உட்கார்ந்து இப்ப நீங்க எல்லாம் கேட்கறதே உங்களுக்கு ஆற்றலை கூட்டுங்கிறாரு. அப்பனை இன்னும் எது என்று எப்பனை இங்கு வந்து பல அரசர்கள் வெற்றி கொண்டனர் என்பேன் அப்பனை. ஆனால் காலப்போக்கில் அது மறைந்து விட்டது என்பேன் அப்பனை. அந்த காலத்துல அந்த அரசர்கள் எல்லாம் வெற்றி பெற்றது இங்கதான் வருவாங்க. இங்க வழிபட்டு போனா வெற்றி பெற்றுவாங்க. ஆனா அது மறைக்கப்பட்டுச்சாம் அப்பனை. இங்குள்ள மூலிகள் அப்பனை பின் எடுக்க வருவார்கள் என்பேன் அப்பனை. அவை மட்டும் இல்லாமல் அப்பனை அனைவரும் அமைத்து ரகசியமாக வாக்குகளை எதை என்று கூறப்பேன். இவ்வாறு தான் நாட்டை இயக்க வேண்டும் என்று இங்கு பேசுவார்கள். அப்படியே அது நடந்துவிடும் என்பேன் அப்பனை. இங்க ரகசிய மூலிகைகள் இருக்கு, அதை எடுத்து வருவாங்க. அது இல்லாம இங்க மறைமுகமா பேசிட்டு போவாங்க. இங்க என்ன பேசி வாக்கு கேட்டு போறாங்களோ அதன்படியே நடந்துருமா. அதனாலதான் இங்க வாக்கு கேட்டு அவங்க பல வெற்றிகளை பெற்றிருக்காங்க அப்பனை. ஆனாலும் சாதாரணமாக முருகன் இங்கு விடமாட்டான் என்பேன் அப்பனை. நிச்சயம் தண்ணில் கூட பல பல உயிருள்ள வாகனங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றான் என்பேன் அப்பனை. தீய எண்ணத்தோடு வருவர்களை பின் மிதித்து கொண்டு விடும் என்பேன் அப்பனை சொல்லிவிட்டேன். இங்க சாதாரணமா எல்லாத்துக்கும் வரையலாம். இந்த வேலோடு மலைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா முருகண்ட அருள் இருக்கிறதுனால தான் வர்றீங்களா. யாராச்சும் தீய எண்ணங்களோட வந்தா அவர் சொல்றாரு, நாடியில உயிருள்ள வாகனங்கள் வச்சிருக்காரு, அந்த வாகனங்கள் அனுப்பி மிதிச்சு கொண்டு வருவார். அப்படின்னா இங்க காட்டு விலங்குகள் நடமாடுது, யாரும் தீயெண்ணத்தோட வந்தா அவங்க அடிச்சிருவேன்னு சொல்றாரு. அப்பனை எதை என்று புரிய அப்பனை. இன்னும் அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட அப்பனை காலங்களாக அப்பனை மறைமுகமாக அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட பின் 5 அப்பனை எவை என்று புரிய அப்பனை. நாகங்களும் கூட அப்பனை முருகனர்களால் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பேன் அப்பனை. இங்க காலங்காலமா நாகங்கள் கூட இங்க முருகண்ட அருளால இந்த வனத்தை சுத்தி காவகாத்து இந்த வனத்தை பாதுகாத்துட்டு வருதான். அப்பனை எதை என்று புரிய அப்பனை. இவ்வாறாக நிச்சயம் தண்ணில் கூட பின் அவதன் பார்த்தாலே அப்பனை அப்படி மூச்சை விட்டாலே அப்பனை பின் எவை என்று அப்பனை பின் ஆற்றல் அதிகமாகும் என்பேன் அப்பனை. அந்த நாகங்களை பார்த்தாலும் அந்த நாகங்கள் வர மூச்சை நம்ம பார்த்தாலோ அது நம்மளுக்கு அந்த சுவாசனை மேல பட்டாலே எங்களுக்கு ஆற்றல் கூடியும். எதை என்று புரிய ஆனாலும் ஒன்றும் தெரியாமலும் நிச்சயம் தண்ணி கூட எவை என்று புரிய பின் முருகன் ஏது என்று அறிய. இதனால் நலமாகவே இதனால் தான் நிச்சயம் தண்ணில் கூட அவை தெரிந்து கொள்ள நிச்சயம் தண்ணி கூட பின் அதாவது பல அரசர்கள் பின் மறைமுகமாக இங்கு தியானங்கள் செய்து வெற்றி கொண்டனர். இந்த ரகசியம் தெரிஞ்சனால தான் அந்த காலத்தை வாழ்ந்த அரசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இங்க மறைமுகம் தியானம் இருந்து அந்த ஆற்றலை பெற்று அவங்க என்ன செஞ்சாங்க, வெற்றி கொண்டு அரசாட்சி செஞ்சாங்க. ஆனாலும் காலப்போக்கில் நிச்சயம் தண்ணில் கூட அவர்கள் யாரிடம் சொல்லவில்லை. இதனால் அது ரகசியம் மறைக்கப்பட்டது. ஆனா அவங்க இந்த ரகசியத்தை வெளியில யார்ட்டையும் சொல்லாம மறைச்சிட்டாங்க. அதனாலதான் காலப்போக்கில் இந்த ரகசியமும்
யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. இதனால் நிச்சயம் தன்னில் எவை என்று புரிய நல்விதமாகவே அறிந்தும் கூட எதை என்று புரிய இதனால் எதை எது என்று அறிய இதனால் நிச்சயம் தன்னில் கூட ரம்பை பற்றி இப்பொழுது நான் சொல்வேன். ரம்பை அப்படிங்கிற ரம்பை என்றது யாருக்கெல்லாம் தெரியுங்களா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. ரம்பை செய்த தேவலோகத்துல தான். தேவலோகத்துல தெய்வேந்திரனுடைய நடன சபையில இருந்த நடனம் அங்க ரம்பை. அவங்களுடைய கதை ஏதோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. அது நான் ரம்பையின் நிச்சயம் தன்னில் பிறப்புத்தான் பின் கண்ணகி. ரம்பை தான் கண்ணகியா பிறப்பெடுத்து வராங்க. ஐயா புரியுதுங்களா ஐயா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு ஜென்ம மேல தேவலோகத்தில் இருக்கிறவங்க ரம்பை வந்து கண்ணகியா பிறந்து வராங்க. அறிந்தும் எதை என்று புரிய இதனால் நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் கூட அதாவது நிச்சயம் தன்னில் கூட பெண்ணாக இருப்பவள் நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் கூட பெண் நிச்சயம் பெண் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும். பெண் ஆனால் நிச்சயம் தலை நிமிர்ந்து விட்டால் இதனால் நிச்சயம் பெண் சாபம் ஏற்பட்டு விட்டது. இதனால் பூமியில் பிறந்து நிச்சயம் தன்னில் கூட பெண் ஒழுக்கமாக பெண் எவை என்று கூட இருந்தாலும் உந்தனுக்கு பெண் இவை என்று அறிய நிச்சயம் தன்னில் சாபம் வந்து விட்டது. இதனால் நிச்சயம் பிறந்து விட்டால் பெண் கண்ணகியாக. அதாவது பெண்ணா இருந்தா தலை குனிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தலை குனிஞ்சு தான் நடக்கணும், அப்படிதான் இருக்கணும் தேவலோகத்துலன்னு ஒரு கட்டளை இருக்குது வந்து. ஆனால் அந்த கட்டளை மீறி அவங்க நீ போயிட்டு பூமியில இல்ல அத இது தெரியாம தேவலோகத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தலை நிமிந்திட்டாங்க வந்து பார்த்துட்டாங்க வந்து யாரோ ஒரு தலை நிமிந்திட்டாங்க. அப்ப என்னாச்சு, சாபம் வந்துருச்சு. ஐயா நீ பூமியில பிறந்து நீ எப்படி ஒழுக்கமா இருந்தாலும் உனக்கு பேர் வந்து வாழ முடியாது, திருப்பி அது அந்த பாவத்தை நீ போக்கிட்டு வா. ஆனாலும் இதுவும் இறைவன் லீலையே. ஏனென்றால் நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் கூட ஏனென்றால் நல்லதை சொல்ல வேண்டும் அல்லவா இறைவன் நிச்சயம் பின் அதாவது மனிதனை படைத்ததற்கு. அதனால் அனைத்தும் இறைவன் ஆட்டங்களே என்று நினைக்க எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல்னு சொல்றாங்க. இறைவன் தெரிஞ்சுதான் இதையும் செய்யறாரு. ஏதோ ஒரு விஷயத்த மனித உலகத்துக்கு சொல்றதுக்காக ரம்பை மூலமா ஒரு விளையாட்டை அவர் விளையாடுறாரு. அறிந்து கூட இதனால் நிச்சயம் தன்னில் கூட பிறந்து விட்டால் எது என்று ஒரு பின் அழகாக எதை என்று புரிய. ஆனாலும் நிச்சயம் தன்னில் கூட பின் அதாவது நிச்சயம் பின் அதாவது அனைத்தும் தெரியும் ஏன் எதற்காக இங்கு பிறந்தோம். அதனால் நிச்சயம் தன்னில் கூட தலை பின் நிமிரக்கூடாது என்பதை எல்லாம் ரம்பை பிறந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருச்சான் ஏன் எதுக்கு பிறந்திருக்கோம்னு சொல்லி. அதனால நம்ம தலையை வந்து நிமிரக்கூடாது. எப்படி அங்க தேவலோகத்தை இருந்திருக்கணுமோ அதை இங்க இருக்கும், இங்க இருக்கிறோம். இந்த கண்ணகி வந்து இங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனாலும் இறைவன் அப்பொழுதும் சோதனை கொடுத்தான் எதை என்று புரிய. அப்ப இறைவன் சும்மா விடலையா, கண்ணகிக்கு என்ன செய்யறாங்க, சோதனை கொடுக்கிறார். அது சோதனை நீங்கள் அறிந்ததே. ஆனாலும் அனைத்து அறிந்தது யான் சொல்லவில்லை, அறியாதது தான் யான் சொல்வேன். அப்ப கண்ணகி அப்படி இருந்து கண்ணகிக்கு என்ன நினைச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லல, தெரியாத ரகசியத்தை தான் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்றாரு. எதை என்று புரிய. ஆனாலும் நல்விதமாகவே எதை என்று இதனால் நிச்சயம் தன்னில் கூட பல வகையில் கூட பெண். ஆனாலும் பின் நிச்சயம் தேவலோகத்தில் நிச்சயம் பெண் ரம்பைக்கு எவ்வளவு பெண் சக்திகளோ அதுவும் கூட இங்கு இருந்தது அழகாக அனைத்தும். தேவலோகத்தில் ரம்பை எவ்வளவு சக்தியோடு இருந்தாங்களோ அதே சக்தியோட தான் கண்ணகியா இங்கேயும் இருந்திருக்காங்க. எதை என்று புரிய. இதனால் நல்விதமாக அறிந்தும் புரிந்தும் கூட இதனால் இப்படியே. ஆனாலும் நிச்சயம் தன்னில் கூட பல வகையிலும் கூட ஆனாலும் எப்படியோ ஏது என்று அறிய நிச்சயம் தன்னில் கூட பின் அதாவது பின் எவை என்று பல பல சுமைகள் ஏது என்று அறிய அனைத்தும் உங்களுக்கே தெரியும். ஆனாலும் எரித்தவுடன் என்ன ஆனால் என்றது யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் அந்த வரலாறு தெரியும். அது எரிச்ச பிறகு யாருக்காவது வரலாறு தெரியுமாங்க ஐயா? யாருக்கும் தெரியாது. அதன் பிறகுதான் அப்பா ஆற்றல் உள்ளது. ஆனால் மனிதன் அப்ப நிச்சயம் தண்ணில் கூட எவை ஏது என்று எடுத்து செல்ல அத்தோடு எவை என்று அறிய அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட. ஏனென்றால் ஆற்றலை சொன்னாலும் மனிதனுக்கு அப்பனை பல வழிகளில் அப்பனை ஆற்றல் வந்துவிடும். அதனால் அதையும் மறைத்து விட்டான் என்பேன் அப்பனை. ஆனால் தேவையில்லாதெல்லாம் எழுதி விட்டான் அப்பனை. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் ஆற்றலே என்னன்னு வெளிவந்திருக்கு. ஆனா ஆற்றலை பத்தி சொல்லாம தேவையில்லாம என்னென்ன எழுதி ஆற்றல் தெரிகிறது மறைச்சிட்டாங்க. ஏன்னா மனிதனுக்கு இந்த ஆற்றல் போயிடக்கூடாது. இதே போலத்தான் அப்பனே ராமாயணத்தில் பல மறைக்கப்பட்டன. கடைசியில் அப்பனே பின் ஒன்றும் தெரியாமலே, மகாபாரதத்திலும் ஒன்றும் தெரியாமலே, இன்னும் பல அவதாரங்கள் ஒன்றும் தெரியாமலே கடைசியில் என்பேன் அப்பனே மனிதன் முழித்துக் கொண்டிருக்கின்றான். அடுத்தடுத்து என்ன ஆகு எவை என்று புரிய நிச்சயம் தண்ணில் கூட பெண் என்ன இத்தோடு தான் முடிந்து விட்டதா இன்னும் இருக்கின்றதா என்று சந்தேகங்கள் கூட. அதாவது இது மட்டும் இல்ல, ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதமா இருக்கட்டும் அது எல்லாமே உண்மையான வரலாறுகள் மறைக்கப்பட்டு ஞானிகளின் எதை என்ற பின் நிச்சயம் வரலாறு யாருக்காவது தெரியுமா என்றால் நிச்சயம் பின் அதாவது பின் மனிதனுக்கு நிச்சயம் பாதி அளவு கூட தெரியாது. ஒரு ஞானியுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமான்னு கேட்டா இல்ல, பாதி கூட தெரியாதுங்கிற.
ஆனாலும் எதை என்று கூற பெண், அதாவது 100ல் 10% மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ன? அதனால் 100ல் ஒரு 10% தான் விட்டிருக்கின்றான் ஞானிகளின் வரலாற்றை. அது கூட தவறாக இருக்கிறதே ஒரு 10% தான் நம்மளுக்கு தெரியுமா, அதுவும் தவறா இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. ஆனாலும் உண்மைதனை பின் தவறாக பின் எடுத்துக்கொண்டால் எப்படி பின் உங்களை பின் நிச்சயம் தன்னில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ முடியும் உங்களால்? இறைபலங்களே பின் நிச்சயம் தன்னில் தவறாக பின் சித்தரிக்கப்பட்டு நீங்கள் அதை தவறாக படித்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு தவறான விஷயத்த உண்மை நம்பி நாம திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு கேட்கிறாரு. அதனால்தான் நிச்சயம் தன்னில் கூட பல வகையிலும் கூட எதை என்று புரிய நிச்சயம் தன்னில் கூட. ஆனாலும் நிச்சயம் பின் எவை என்று அறிய பின் சொன்னேனே பின் தேவலோகத்தின் பின் மங்கை நிச்சயம் பல ஆற்றல்களை பெருக்கி எது என்று புரிய எவை என்று அறிந்து கூட. அதனால் பூலோகத்தில் பிறந்து நிச்சயம் தன்னில் கூட கலியுகத்தில் இவ்வாறு நிச்சயம் தன்னில் கூட பெண்கள் நிச்சயம் தன்னில் கூட பின் கெடுவார்கள் என்பதற்கிணங்கவே இது நிச்சயம் அவதாரம் என்பேன். இது ஒரு அவதாரம் தான். அவதாரம் கண்ணகிங்கிறது ஒரு அவதாரம்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா பல பலங்கள் கண்ணகி கையில இருக்குது. வந்து தேவலோகத்துல பெரும் ரம்பை என்பது பெரிய ஆற்றலை படைச்சிருக்காங்க, கஷ்டப்படுவாங்க என்பதற்கிணங்கவே இந்த அவதாரம் கண்ணகியோட அவதாரம் சொல்றாரு. அறிந்து கூட இவ்வாறாக கடைசியில் எதை என்று புரிய. ஆனாலும் நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் கூட ஒரு பெண்ணாளவள் நினைத்தால் நிச்சயம் தன்னில் கூட எவை என்று ஒரு பெண் அனைத்தும் செய்ய முடியும் என்று நிரூபித்தவள் கண்ணகியே. ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அந்த கலியுகத்துல பெண்களுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் கண்ணகி அவதாரம். அது ஒரு அவதாரம் தான் சொல்றாரு. ஆனாலும் அறிந்து கூட எவ்வாறாக நிச்சயம் தன்னில் கூட ஒரு பெண் சரி எவை என்று அறிய நிச்சயம் தன்னில் தலைகுனிவோடு நிச்சயம் தன்னில் கூட யாரிடம் பேசாமல் நிச்சயம் தன்னில் இருந்தாலே நிச்சயம் இவ்வுலகத்தையே வெல்லலாம் என்று காட்டியவள் தான் கண்ணகி. இந்த உலகத்துல பெண்ணான்பவள் பேசாம தலை குனிஞ்சு வாழ்ந்தாலே வெல்லலாம் அப்படிங்கறத செயல் மூலமா செயலை காட்டுகிறது கண்ணகி தான். இதனால் இப்படி இருந்தால் பெண்கள் நிச்சயம் கலியுகத்தில் வெற்றி கொள்ளலாம், நிச்சயம் தன்னில் கூட ஆண்களுக்கு பின் சமமான நிச்சயம் தன்னில் கூட அந்தஸ்தையும் பெறலாம் என்று காட்டியவளே எதையும் கூற கண்ணகி. அதாவது இவ எப்படி ஆற்றல் பெற்று ஆண்களுக்கும் நிகரான சக்தியோட வாழலாம் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு எடுத்து காட்டினவள் தான் கண்ணகி என்றார். இன்னும் ஞானிகள் பின் நிச்சயம் தன்னில் கூட எவ்வாறு என்பதெல்லாம் உரைத்திடுவேன். எவை என்று கூற பெண் ஞானிகளும் இருக்கின்றார்கள். ஆனாலும் நிச்சயம் தன்னில் கூட அறிந்து கூட பெண் கலியுகத்தில் பெண்களின் பின் எவை என்று கூற பெண், அதாவது நிச்சயம் தன்னில் கூட அறிந்து கூட பெண் காப்பாற்றுவாள் என்பதற்கிணங்க அவையும் மறைத்து விட்டனர் பல பெண் மனிதர்களே. கலியுகத்துல நிறைய பெண் ஞானிகள் இருந்தாங்க. ஆனா அந்த பெண்கள் ஞானியா இருக்குங்கிறத வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அதுவும் நான் சொல்ல போறேன். அறிந்தும் எதை என்று புரிய. இதனால் நிச்சயம் தன்னில் கூட பல வகையில் கூட நிச்சயம் தன்னில் கூட இவ்வாறாக நிச்சயம் தன்னில் கூட அறிந்து கூட சரியாகவே பெண் நல்ல எண்ணத்தோடு ஒரு பெண் இருந்தால் நிச்சயம் பெண் அவை சொல் பழித்து விடும் என்பேன் அப்பனே. இதனால் நிச்சயம் தன்னில் கூட பெண்கள் அதிகமாக நிச்சயம் சாபத்தை யாரிடமும் விடக்கூடாது என்பேன். ஒரு பெண் சரியா வாழ்ந்து இருந்தாலும் சொன்னா அவளோட வார்த்தை பழிச்சிருமா. அதனால பெண்கள் முடிஞ்ச அளவு சாபம் போட வேணாங்கிறாரு. சாபம் போட வேண்டாம், வீட்டுல கூட திட்ட வேணாம், யாரும் திட்ட விடக்கூடாது, பிள்ளைங்களோட திட்டக்கூடாதுமா. கோபம் சரிங்களா, அது திட்டிட்டு போனா என்ன ஆகுமா அது சாபமா போயிடுமா. அதனால அதிக அளவு திட்டக்கூடாது எதை என்று புரிய. இதனால் நிச்சயம் தன்னில் கூட பெண், அதாவது மதுரை தன்னிலை எதை என்று புரிய அனைவருக்குமே புரியும் பெண் எப்படி சாபமிட்டாள் என்று. கண்ணகி என்ன சாபமிட்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும் சொல்றாரு. அந்த மதுரையில எப்படி இருக்குது எதை என்று அறிய பின் அச்சாபமும் இன்னும் தொடர்கின்றதுனாலே நிச்சயம் தன்னில் கூட எவை என்று புரிய. அந்த சாபம் இன்னும் தொடருது. இதனால் நிச்சயம் தன்னில் கூட பெண் இல்லத்தில் பின் நிச்சயம் தன்னில் உள்ள பெண்கள் நிச்சயம் பின் பிள்ளைகளை பின் அதாவது சாபமிட்டு நிச்சயம் திட்டக்கூடாது என்பேன். நிச்சயம் தன்னில் கூட அவ்வாறு நிச்சயம் தன்னில் நீங்கள் இட்டு விட்டால் அது கடைநாளை பின் நிச்சயம் தன்னில் கூட பின் எப்பொழுதாவது தாக்கும். அதனால் தான் பின் நிச்சயம் யார் இங்கு வினையை கொடுக்கின்றீர்கள் நிச்சயம் தன்னில் கூட பிள்ளைகளுக்கு என்றால் நீங்களே நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாருப்பா. வீட்டுல பெண்கள் எந்த காரணம் கொண்டும் பிள்ளைகளை ஏசவும் கூடாதான், சாபம் போடுற மாதிரி ஏசக்கூடாதான். ஏசிட்டா அதாவது சாபம் போடுற மாதிரி சொல்லிட்டா அது அந்த நேரம் இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பாதிக்கும். நீங்க தான் கவலைப்படணும். ஐயோ அதனால கோபத்துல கூட நீங்க பிள்ளைகளை வீட்டுல சாபம் போட வேணாம்னு சொல்றாரு. சாபம் போடக்கூடாது. பிள்ளைகள் நீங்க பெண்கள் அதிகமா
அடிக்கலாம், ஏதோ சும்மா அடிக்கலாம், அது ஒண்ணு விட்டுருங்க. வந்து ஏதோ ஒன்று பயம், ஏய் இவன் பண்ணாதடா தப்புறான்னு சொல்லலாம். ஆனாலும் எப்படியே ஒரு சொல்லுவாங்களே சில இதுல, ஆமா சாபம் போடுவாங்க, அது வேணாம்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அப்ப யார் அது கொடுக்குறது? இதனால் ஐயா பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அது பாதிக்கும். இதனால் தான் நிச்சயம் குருவை மதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கல்வி தன்னில் கூட பெண் பள்ளிச்சாலைகளில் நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் கூட பெண் குரு எவை என்று கூற, அதாவது பெண் குருவும் இருக்கின்றார். பெண் நிச்சயம் மீறி நடந்தால் அவர்கள் நிச்சயம் தன்னில் ஒரு நாள் சிக்கிக் கொள்வார்கள். எதை என்று அறிய, அதனால் தான் பின் கடைசியில் எவை என்று கூற பெண் எதை என்று அறிய நிச்சயம் பின் அன்னை பின் எவை என்று அறிய பெண், அதாவது தந்தை பின் குரு என்று. இதனால் குரு பேச்சை, அதனால தான் என்ன பண்றாரு, ஸ்கூலோட வந்து குருமார்களை மதிக்கணும். மதிக்காம ஏதாவது பெண் குருவான சாபம் விட்டுட்டாங்கன்னா, நீ உருப்பிட மாட்டேன்னா என்ன ஆகும், வந்து ஒரு நாள் அதுதான் கிடைக்கும்ன்றார் வந்து. இதனால் நிச்சயம் தன்னில் கூட ஒன்றை சொல்கின்றேன், தாயிடமும் தந்தையிடமும் குருவிடமும் சாபத்தை வாங்கக்கூடாது சொல்லிவிட்டேன். அப்படி வாங்கினால் தெய்வம் என்று பின் கண்ணுக்கு தெரியாது. தாய் தந்தை குரு 3 பேர்ட்டையும் சாபமே வாங்கிறாங்கிறாரு. வாங்கினீங்கன்னா தெய்வம் கண்ணுக்கு தெரியாதுங்கிறார். ஆனால் இவர்களிருந்து சாபம் வாங்கி கொண்டு தெய்வத்தை தேடுவான் மனித மூடன். என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷன் வந்து மூடன் முட்டாளுங்கிறாரு. ஏன்னா வீட்டுல இருக்க அப்பா அம்மா குரு 3 பேர்ட்டையும் சாபத்தை வாங்கிட்டு இறைவனை தேடுவான் போயிட்டு. எப்படி இறைவன் காட்சி கொடுப்பார், எப்படி இறைவன் காட்சி கொடுப்பார்? இதனால்தான் நிச்சயம் தன்னில் கூட பின் இங்கு மதிப்பார்களை நிச்சயம் தன்னில் மதிப்பாளர்களை நிச்சயம் இறைவனும் மதிக்க மாட்டான். கஷ்டத்திலேயே மிதக்க கொண்டு பின் ஏன் இந்த கஷ்டம் வருகின்றது என்பதையெல்லாம் மீண்டும் மனிதனை தேடி தேடி மனிதன் அதை பின் உபயோகித்துக் கொள்வான். இதனால் மீண்டும் தோல்வியடைகின்றான் மனிதன். இதனால்தான் மனுஷனுக்கு கஷ்டம் எதுன்னு என்னன்னு தெரியாம மேலும் மேலும் கஷ்டத்தோடய மனுஷன் வாழ்ந்துகிட்டு மனிதன் கஷ்டமாவே வாழ்றான்னு சொல்றாரு. அதனால் எது என்று புரிய பின் புரிகின்றதா? இப்பொழுது நிச்சயம் தன்னில் மீண்டும் சொல்கின்றேன், தாயிடம் தந்தையிடம் குருவிடம் சாபம் வாங்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றாரு, தாய் தந்தை குரு 3 பேர்ட்டையும் சாபம் மட்டும் வாங்கிறாங்க. எது என்று நிச்சயம் தன்னில் அவ்வாறு சாபம் வாங்கிவிட்டால் ஒரு நாள் உன்னை அது பின் கொன்று எவை என்று கூற பெண் திருத்தலத்தின் சென்றாலும் அச்சாபம் பின் நிச்சயம் விளக்க முடியாது. பின் தாயே தந்தையே அன்பாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்கின்றேன். பாருங்க எப்படி சொன்னாங்க, தாயே தந்தையே அன்பா சொல்றேன், சாபம் வாங்கிக்காங்க. சாபம் வாங்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் சாப விமோச்சனமே கிடைக்காது. இவை அதாவது நிச்சயம் குருவிடமும் தந்தை தாயிடம் நிச்சயம் பெற்ற சாபம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி. அதாவது ஒரு குரு தாய் தந்தைகிட்ட சாபம் வாங்கிட்டா அதுக்கு பிராயச்சித்தமே இல்லை, நீங்க அனுபவிச்சே ஆகணும், அதான் விதிங்கிறாரு. ஏன் எதற்கு பின் ரம்பையே எது என்றறிய நிச்சயம் தன்னில் கூட அறிந்து கூட பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பின் தேவலோகத்தில் ஆனாலும் நிமிந்து விட்டால் நிச்சயம் தன்னில் கூட பெண் ஏது ஒரு குற்றமா? அதற்காகவே ஒரு பிறவி எடுத்து கஷ்டப்பட்டாள். சாதாரணமா தலை நிமிர்ந்ததுக்காகவே குரு பேச்சு வந்து குரு தேவலோகத்துல நீ தலை நிமிரக்கூடாது பெண்கள்னு சொல்லிக்கிறாரு. அது கேட்கல தெரியாம இப்படி ஏதோ ஒண்ணு தெரியாம செஞ்ச தப்புக்கே ரம்பைக்கு என்ன செய்ய, ஒரு பிறவியே எடுத்து இங்க வந்து கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கஷ்டம் இங்க வந்து துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா கண்ணகி? தெரியுங்களா எல்லாருக்கும் கண்ணகி பத்தி தெரியும். எது என்று புரிய ஆனாலும் நிச்சயம் தன்னில் கூட எவை என்று புரிய ஆனாலும் நிச்சயம் அவளால் பின் நிச்சயம் அனைத்தும் சாதித்துக் கொள்ள முடியும். நிச்சயம் அவளுக்கும் பல மந்திரங்களும் கூட தந்திரங்களும் கூட தெரியும். ஆனாலும் இறைவன் இட்ட கட்டளை பின் எவை என்று அறிய பின் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது. அவங்களுக்கும் நிறைய மந்திரங்கள் நிறைய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்? இறைவன் சொல்லிட்டா நீ இதை அனுபவிச்சு தான் வரணும்னு சொல்லி. அதனால இறைவனுடைய பேச்சை மீற முடியல. எது என்ற கடைசியில் நிச்சயம் தன்னில் எவையே வேண்டாம் மக்களே வேண்டாம் என்று தனியாக நிச்சயம் அனைத்தும் எரித்துவிட்டு நிச்சயம் அழகாக பின் அதாவது எவை என்று புரிய பேச்சு நிச்சயம் தன்னில் கூட கடலிலே நடந்தாள். இதனால்தான் மக்களும் வேணாம் பிள்ளைகளும் வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி கண்ணகி என்ன செய்யற அங்கிருந்து கடல்ல நடந்து வரான். எது என்று கூற பின் அதனால் பின் பெண்களுக்கு சக்தி அதிகம் என்பேன். அதான் சொல்றாரு, பெண்களுக்கு சக்தி அதிகமா கடல்லே நடந்து வர அளவு ஆனாலும் இவை மறைத்து விட்டார்கள். கடல் வழியாக எதை என்று புரிய நிச்சயம் தண்ணில் நடந்து வந்து கடல் தண்ணிலே பெண் நிச்சயம் தண்ணில் கூட பெண் அதாவது மீண்டும் சொல்ல போனால் வழியும் விட்டது நிச்சயம் மொத்தமே வருகின்றாள் என்று. கடல்ல வரும் பொழுது கடல் என்ன செஞ்சா, ஒரு மகா உத்தமி நடந்து வரான்னு சொல்லி கடலை வழி விட்டுச்சான் அவளுக்கு.
எதை என்று கூற அதையும் பின் பொருட்படுத்தவில்லை. பின் ஏது எவை என்று கூற நமக்கு அதாவது நிச்சயம் தன்னில் கூட வழிவிடுகின்றது என்று சாதாரணமாகவே நினைத்தாள். ஆனா அவங்களுக்கு அது பெருசா தோணலையா? கடலே வழி விடுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா கண்ணகி அது கூட தோணலையா? அவங்க நினைவுல வந்துகிட்டே இருக்காங்க. எவை என்றறிய நிச்சயம் பின் உயிரற்ற பொருளுக்கும் நிச்சயம் தன்னில் கூட உண்மையாக நேர்மையாக இருந்தால் உயிர் வந்துவிடும். பாருங்க, உயிர் இல்லாத பொருளுக்கு கூட ஒரு நேர்மையான ஒருத்தன் கால் பட்டோன்னா அந்த பொருளுக்கு உயிர் வரும். எது என்று புரிய நிச்சயம் தன்னில் கூட இவையால் தான் பல அரசர்கள் அன்று சாதித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அது மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. பின் வருபவர்களும் கூட எவை என்று அறிய இதெல்லாம் அந்த காலத்து மன்னர்கள் தெரிஞ்சு சாதிச்சுக்கிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? இதெல்லாம் மறைமுகமா வச்சுட்டாங்க, இதெல்லாம் தெரியக்கூடாது நிச்சயம். ஆனால் கலியுகத்தில் எடுத்து வர வேண்டிய பின் அவசியம் கட்டாயம். கலியுகத்துல எடுத்து வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனால அப்பா வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயம் தன்னில் கூட அறிந்து கூட இதனால் கடலும் பின் வழிவிட்டது. அழகாக எதை என்று புரிய மீண்டும் எவை என்று அறிய நிச்சயம் தன்னில் கூட சொல்கின்றேன். பின் அதாவது பின் உலகை பின் எதை என்று கூற பின் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நிச்சயம் முருகனிடம் நிச்சயம் தன்னில் வேண்டிக் கொண்டு நிச்சயம் ஈசனிடம் வேண்டிக் கொண்டு நிச்சயம் தன்னில் அழகாக பின் சிவபுராணத்தை ஓதி வாருங்கள் ஒரு முறை. அப்பனே நலமாக பல வெற்றிகள் மனிதனுக்கு அப்பனே. அதாவது பல பின் ஆற்றல்கள் அழகாக இறைவன் மனிதனுக்கு கொடுக்கத்தான் அப்பனை நிச்சயம் தன்னில் கூட அழகாக கொடுத்துத்தான் அனுப்புகின்றான் அப்பனை. இதை பல உரைகளில் யான் தெரிவித்து விட்டேன் அப்பனை. நிச்சயம் தன்னில் கூட அதை இயக்கவே அப்பனை யாங்கள் வந்துள்ளோம் என்பேன் அப்பனை. இதனால் சிறிது உங்களை தள்ளிவிட்டாலே அப்பனை நீங்கள் பின்பற்றி கொள்வீர்கள். நிச்சயம் அப்பனை உங்களுக்கு அது சாதகமாகவே போகும். அதாவது மனிதனை படைக்க நேரமே இறைவன் வந்து ஆற்றலை கொடுத்து அவன் படைச்சிருக்காரு, ஆற்றலோடு தான் அவன் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த ஆற்றலை எப்படி செயற்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனாலதான் சித்தர்கள் இறங்கி வந்து இந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. அது சொல்ற கொஞ்சம் காட்டி விட்டாலே போதுப்பா, நீங்க பிடிச்சி வந்துடுவீங்க அப்படிங்கிறாரு. அப்பனை அம்மையே அவை மெல்லும் இல்லாமல் இங்கு எதை என்று கூறிய அங்கிருந்து வீசினானே பின் வேல் ஒன்று பின் நிச்சயம் தாங்கி எதை என்று ஒரு உயிரோடுவே இருக்கின்றது. இதனால் நிச்சயம் தன்னில் கூட பல கஷ்டங்களோடு பின் அலைந்தவன் இங்கு வந்து அமர்ந்தாலே நிச்சயம் தன்னில் கூட அவ்வேலான பின் உயிரை அதாவது ஊக்கத்தை கொடுக்கும், ஆற்றலை பெருக்கும், பின் நல்வாழ் வாழ வைக்கும். அதாவது கைலாயத்திலிருந்து வேல் இங்க வீசினதான் நாடில படிச்சார். அந்த வேல் இங்க உயிரோட்டமா அப்படியே இருக்குது. அதனால யாரு வந்து இங்க உட்காந்து மனக்கவலையில யாரு வந்து இங்க உட்காந்து வழிபட்டு போனாலும் அவங்களோட கவலைகள்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும். அப்பனே பின் நிச்சயம் தன்னில் கூட அப்பனை அதாவது ஒன்றை சொல்கின்றேன். யானைகளே அப்பனை இங்கு வந்து அப்பனை ஆற்றலை பெருக்கித்தான் செல்கின்றது. அப்பனை அதற்கு கூட தெரிகின்றது. பின் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அப்பொழுதுதான் நமக்கும் உணவு கிடைக்கும் என்று அதற்கே தெரிகின்றது என்பேன் அப்பனை. இந்த வனத்துல இருக்க யானைகள் கூட இங்க வந்து அந்த வேலை வணங்கி ஆற்றலை பெருக்கிட்டு போகுதான். யானைகளுக்கே தெரிஞ்சிருக்குதான் இந்த இடத்துல இப்படி சக்தி ஒண்ணு இருக்குது, இங்க வந்து வணங்கி போகணும்னு யானைகளுக்கே தெரிஞ்சிருக்குதான். அந்த யானைகளே இங்க வந்துதான் சக்தி பெருக்குதுன்னு சொல்றாரு. முருகன் நிச்சயம் தன்னில் கூட நமக்கு கொடுப்பான், முருகன் இங்கு இருக்கின்றான் என்று அவைகளுக்கே தெரிந்து பின் நிச்சயம் தன்னில் கூட பின் வரங்கள் இன்னும் வாங்கி செல்கின்றது. நிச்சயம் தன்னில் கூட பின் அதாவது நிச்சயம் இன்னும் அழிவு வரை போகின்றது, எங்களை பின் அழிவரமாமல் காத்திருக என்று நிச்சயம் பின் வரங்கள் பெற்று பின் செல்கின்றது. அவையே வந்து யானைகளே இங்க வந்து முருகன் கிட்ட இந்த அழிவுகள்லாம் வருது, அழிவுகள் வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு அதுகளே வந்து வேண்டியது வரத்தை பெற்று போகிறதா உண்டு. இதனால் நிச்சயம் தன்னில் கூட எங்கு பின் யானைகள் பின் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு நிச்சயம் தன்னில் கூட பின் உயிருள்ள ஆற்றல்கள் பல இருக்கும். யானைகள் எங்க கூட்டமா இருக்கோ உயிரோட்டமான ஆற்றல்கள் இருக்கும். ஏனென்றால் யானைகளுக்கு தெரியும் நிச்சயம் தன்னில் கூட பின் இங்கு சென்றால் உணவு பின் மற்றும் அனைத்தும் கிட்டும். நிச்சயம் தன்னில் கூட ஏனென்றால் இறைவனே இருக்கின்றேன் அல்லவா, அனைவரும் இறைவன் தான் படைத்தான் அல்லவா, பின் நமக்கும் படியளிப்பான் என்று. யானைகளுக்கு தெரியுமா எங்க போன உணவு இருக்கும், எங்க போன எப்படி இருக்கும், ஏன்னா இறைவன் தான் படியளப்பன்னு தெரிஞ்சு அந்த ஆற்றல் இருக்கிற இடத்துல தான் யானைகளும் வாழும். அறிந்து கூட ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன். எதை என்று கூறி இன்னும் கூட நிச்சயம் தன்னில் கூட பல நூறு பெண் ஆண்டுகள் பின் நிச்சயம் பெண் வாழ்ந்த எதை கூட பின் நிச்சயம் தன்னில் கூட பெண் அதாவது பின் யானைகளும் எவை என்று புரிய அதாவது நிச்சயம் முருகனை பின் நிச்சயம் பெண் மேல் பின் எவை என்று கூற பெண் உட்கார வைத்து யான் சுற்றி வருகின்றேன் என்று சொன்ன யானையும் இன்னும் இங்குதான் இருக்கின்றது. நிச்சயம் தன்னில் கூட என்னடா இங்க ஒரு யானை இருக்கு, மலை சுற்றி வந்து முன்னுக்கு ஒத்த காலை கீழே வச்சு இப்படி கும்பிடுது போகும். அது நாங்கள் ஐயா என்ன சொல்றாருன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஒரு யானை வந்து முருகன் இங்க பல்லாக்கு மாதிரி தூக்கிட்டு போச்சான். உண்மையவே
உண்மை எழுதிக்கிட்டு போச்சான். ஆமா, அந்த யானை இன்னும் உயிர் வாழுது. இன்னும் உயிரோட இருக்குதான் வந்து. அது இங்க வந்துட்டு போகுதுன்னு சொல்றாரு. ஆமா, ஐயா பாரு இங்கே இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறார். எதை என்று புரிய இதனால் நிச்சயம் தண்ணில் கூட பெண், அதாவது எவை என்றது நிச்சயம் தண்ணில் கூட பெண் கோமாதாவுக்கும் கூட தெரியும் நிச்சயம் பெண் எங்கு இருக்கின்றது ஆற்றல்கள் என்று. அது கோமாதா பசுக்களுக்கும் தெரியுமா, எதுக்கும் தெரியுமா. எதை என்று புரிய இதனால் நிச்சயம் தண்ணில் கூட மக்களுக்குத்தான் பெண் நிச்சயம் தண்ணில் கூட பக்தி என்பதை கூட கலியுகத்தில் நிச்சயம் பெண் பயன்படுத்த தெரியவே இல்லை. பாருங்க, யானைக்கும் தெரியுதா, கோமாதா பசுவுக்கும் தெரியுதா, ஆனா மனுஷனுக்கு தான் கலியுகத்துல ஆற்றல் இருக்கு, பக்தி செலுத்த தெரியல. எவை என்று புரிய இதனால் நிச்சயம் தண்ணில் கூட கண்ணகியும் நிச்சயம் தண்ணில் கூட கடல் எவை என்று புரிய நிச்சயம் தண்ணில் கூட முடிந்தது. இதனால் நிச்சயம் தண்ணில் கூட யானை மறித்து கொண்டது வந்து பின் வழியில் எங்கு செல்கின்றாய் என்று கேட்டது. கடல்ல இருந்து வந்து நிலத்துக்கு வந்துட்டாங்க. நிலத்துக்கு வந்துட்டாங்க. நிலத்துல இருந்து வரும்பொழுது யானை ஒண்ணு வந்து மறிக்குது வந்து கேட்குது, எங்க போற அப்படின்னு அந்த யானை மறிச்சு கண்ணகி கிட்ட கேட்குது. எவை என்று அறிய மக்கள் அனைவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டார்கள். எதை என்று புரிய மக்களை நம்பினேன், ஆனாலும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். யான் எங்கு செல்வது என்று பின் நிச்சயம் தண்ணில் கூட அதனால் ஏதோ பின் நிச்சயம் தண்ணில் கூட பின் எங்கே செல்லலாம் என்று வந்துட்டேன். ஆனாலும் பின் கடலும் வழி விட்டு விட்டது. ஆனால் எங்கு பின் போவேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று அவங்க சொன்னாங்க. மக்கள் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க, நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, கடலை தாண்டி வந்துட்டேன், எங்க போறேன்னு தெரியாம வந்துட்டு இருக்கேங்கிறாங்க. எதை என்று புரிய அதனால் பின் கண்ணகின் சாபம் இன்னும் கூட மக்களுக்கு நிச்சயம் தண்ணில் கூட ஒன்றாக பழகினால் நிச்சயம் ஏமாற்றம் தான், நம்பிக்கை துரோகம் தான். நிச்சயம் தண்ணில் கூட எதை என்று புரிய இன்னும் கூட பின் சாபம் தொலையவில்லையே உலகத்திற்கு. அதாவது ஒன்னா இருந்து ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சனால கண்ணகி அம்மாவுடைய சாபம் இன்னும் கூட உலகத்துல இருக்குது. அதனால நம்பிட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. அது இன்னும் கூட உணர்ந்திருக்கிறது. எதை என்று புரிய இதனால் நிச்சயம் தண்ணில் கூட அதனால் பின் ஒரு உத்தமல் எவை என்று புரிய நிச்சயம் தண்ணில் உத்தமன் நிச்சயம் தண்ணில் கூட சாபம் விட்டு விட்டால் பின் கடைநாளும் அது பலிக்கும். அதனால் தான் பிள்ளைகளை எவை என்று கூட தாய் தந்தர்கள் சாபமே இடக்கூடாது. ஒரு உத்தமனோ ஒரு உத்தமியோ சாபம் போட்டா அது பழிச்சிடும். அதனாலதான் சொல்றாரு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எதுவும் சொல்லிடுறாங்க, ஏன்னா சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படும் பொழுது திரும்ப அப்பா அம்மா தான் கஷ்டப்படணும். நீங்க தான் கஷ்டப்படணும். ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ கடைசியில் என்ன ஆகும், அது உங்களுக்கே கஷ்டமா போயிடும். அந்த சொல்லுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதனால வந்து ஒன்றும் சொல்லாங்க, சாபம் போடாதீங்க, சாபம் போடாதீங்க, படிங்கப்பா நல்லா இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லிட்டு எதோ பண்ணலாம். ஆனால் அது மாதிரி அஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்பனே இதை பல பெண் நிச்சயம் தண்ணில் கூட பெண் பார்த்து விட்டேன் அப்பனே மனிதரிடையே அப்பனே. இதனால் அப்பனே அவர்களை சொல்லி அவர்களையும் அலை வைத்து இவர்களும் அழுவார்கள் சேர்ந்து. இதெல்லாம் மனுஷங்களும் நிறைய பார்த்துட்டாங்கண்ணா, அவங்களையும் அலை வச்சு இவங்களும் சேர்ந்து அழுவாங்க. ஆனால் யார் மீது குற்றம் என்று நிச்சயம் தண்ணில் கூட உணராமல் இறைவனை தேடி அலைவார்கள். குற்றம் யாரு மேல இருக்கு, மனுஷன் மேல வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கடவுளை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இதனால் தான் அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட அடிப்படை தத்துவமே மனிதனுக்கு தெரியவில்லை என்பேன் அப்பனே. அடிப்படை தத்துவத்தை தெரிந்து கொண்டால்தான் அதன் பிறகுதான் அனைத்தும். முதல் மனிதன் வந்து அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுமா, அடிப்படை தத்துவம் தெரிஞ்சாதான் எல்லாம் இறைவனை தேடுறதோ கும்பிடுறதோ எல்லாமே. அப்பனே இப்பொழுதெல்லாம் இருக்கும் மனிதர்கள் அடிப்படை தத்துவத்தையே தெரிந்து கொள்ளவில்லை அப்பனே. நிச்சயம் அடிப்படை தெரியாமல் அப்பனே இறைவனை வணங்கினாலும் கடைசியில் அப்பனே இறைவன் ஒன்றும் செய்யவில்லை என்று மனிதன் நிச்சயம் இறைவன் மீதே பட்டம் சூட்டுவான் என்பேன் அப்பனே. இப்போல மக்களுக்கு வந்து அடிப்படையே தெரியாதனால கடைசியா என்ன செய்யறாங்களா, இறைவன் மேல பழிய போட்டுருக்காங்க. ஒன்றும் பண்ணல இறைவன், அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லிட்டு. அப்பனே அடிப்படை தத்துவம் எதை என்று கூற அப்பனே. முதலில் அப்பனே அடிப்படை பெண் தத்துவமாக வருவது தர்மமே என்பேன் அப்பனே. அப்ப அடிப்படை தத்துவம் என்ன சொல்றாரு, அடிப்படை தத்துவமே தர்மம் தான் அடிப்படை தத்துவம். அப்பனே தர்மத்தை நீ காத்து பார் அப்பனே, அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கை எங்கு உயரப்போகின்றது என்று. தர்மத்தை மட்டும் நீங்க காத்துட்டு வாங்க, அப்ப தெரியும் நீங்க எந்த உயரத்துக்கு போய். அப்பனே இதனால் தான் பல ஞானிகள் வந்து தர்மத்தை அப்பனை காத்தனர் அழகாக. அதனால்தான் அவர்கள் பெயர்கள் இன்னும் நிலைத்து நிற்கின்றது என்பேன் அப்பனே. எத்தனையோ ஞானிகள் வந்து தர்மத்தை காத்து நின்னால்தான் இன்னைக்கு என்ன செய்யுது, அந்த தர்மத்தை காத்து ஞானிகிட்ட பேர் நிலைச்சு நிற்கணும். அப்பனே அதே போல் பின் உங்கள் பெயரையும் பின் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தர்மம் பின் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். உங்கள் பேரும் இந்த பூலோகத்தை நினைச்சு நிற்கணும்னா என்ன செய்ய சொல்றாரு, தர்மங்கிறத
நினைச்சு பார்க்க சொல்லுங்க. அப்பனை எத்தனையோ மனிதர்களை பார்த்து விட்டேன் அப்பனை, இறைன் மேல் அன்பு அப்பனை எத்தனையோ ஏது என்று பல பூஜைகள் செய்தனர் என்பேன் அப்பனை. ஆனால் பெண் அவருடைய பெண் நிச்சயம் தன்னில் கூட பெண் நாமங்கள் அப்பனை ஒன்றுமே தெரியாமல் அழிந்து போகின்றது. ஏனென்றால் அப்பனே தர்மத்தை கடைபிடிக்கவில்லை. அதனால் தான் எத்தனையோ ஞானிகளை பார்த்துட்டாராம் அகத்தியரப்பா. நிறைய பூஜைகள் செஞ்சிருக்காங்கன்னா, நிறைய இறைவனுடைய மந்திரங்கள் படிச்சிருக்காங்கன்னா. ஆனா என்னது இப்ப இருக்கிற மனிதர்கள் பார்த்திருக்காங்க. நான் இப்ப இருக்கிற மனுஷங்களே பார்த்திருக்காராம் வந்து இப்பயே. ஆமா, ஆனா அவங்களோட பேர் ஒண்ணுமே நினைக்கலையா. ஏன், என்ன காரணம்னா தர்மம் இல்லையா. தர்மத்தை அப்பனே தர்மத்தை கடைபிடித்து பார் அப்பனே. இறைவனையே வந்து அப்பனே உங்களிடத்தில் கையேந்துவான் அப்பா, உதவி செய் என்று. தர்மத்தை மட்டும் கடைபிடிச்சிருக்கான், இறைவன் வந்து உங்ககிட்ட உதவி கேட்பான். அந்த மாதிரி அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட கிரகங்களே வெல்லலாம் என்பேன் அப்பனே. நிச்சயம் தர்மத்தை கடைபிடித்தால் நீங்க வந்து தர்மத்தோடு இருந்தா நவக்கிரகத்தை கூட வெற்றி பெறும். அப்பனே ராகு பின் கேது தோஷங்கள் என்ன அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட எவ்வாறு செவ்வாய் தோஷம் அப்பனே சனீஸ்வரன் எவ்வாறு உங்களை பின் பாடாய் படுத்துவான் அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட. ஏனென்றால் பின் இவையெல்லாம் அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட உங்களை அண்டாது தர்மத்தை கடைபிடித்தால் அப்பனே. எவனும் தர்மத்தோடு இருக்கானோ ராகு கே தோஷம் வராது, சனி தோஷம், எந்த விதமான தோஷங்களும் கிரக தோஷமே இல்லை அப்படிங்கிற அப்பனே. கிரகங்களும் கூட அப்ப நிச்சயம் பின் நீ எவ்வாறு வாழ்ந்துட்டு செல்கின்றாயோ அவ்வாறு வாழ்ந்துட்டு செல் என்று அப்பனே பின் அழகாக உங்களை வாழ்த்தி பின் வழி அனுப்பும் அப்பா. தர்மத்தோடு உள்ளவங்கள கிரகங்கள் என்ன செய்யுமா, ஒண்ணுமே செய்யாதா, நீ நல்லா வாழ்றப்பா, நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும் வாழ்த்தி வெளியெடுக்க. அப்பனே தர்மத்தை கடைபிடிப்பாதவன் தான் அப்பன் நிச்சயம் தண்ணில் கூட இவ்வாறு கிரக நிலையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பான் என்பேன் அப்பனே. செப்பி விட்டேன் என்பேன் அப்பனே. இன்றளவும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே. இதனால் அவனெல்லாம் தர்மத்தை பின் கடைபிடிப்பாதவனே ஆவான் என்பேன் அப்பனே. முதலில் அப்பனை பின் ஜாதகத்தை பார்த்தாலே அப்பன் நிச்சயம் பின் தர்மத்தை கடைபிடிப்பாயா என்றுதான் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் புண்ணியம். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகங்கள் பின்னுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க, தர்மமே செய்யாம. எவ்வளவு சொன்னாலும் தர்மம் இல்லாம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கலாம். யாராச்சும் ஜாதகம் பார்க்க போனா முதல் கேட்கட்டான், நீங்க தர்மம் செஞ்சிருக்கியா, தர்மம் செஞ்சா ஜாதகமே தேவையில்லைங்கிற. அப்பனே பின் முதலில் அப்பனை ஜாதகம் பார்ப்பவர்கள் அப்பனை பின் அதாவது வந்திருப்போனை நீ தர்மம் பின் செய்திருக்கின்றாயா என்று கேட்டால் அவன் ஆம் என்று சொல்லிவிட்டால் அப்பனை அவனுக்கும் புண்ணியம், அப்பனை கேட்டானே இவனுக்கும் மிகவும் புண்ணியம் கிடைக்கும் அப்பா. நீடோடு வாழும் அப்பா குடும்பம். அதை கேட்பதில்லை யாரும். யாராவது ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது நீ தர்மம் சரியான்னு கேட்டுட்டா அவன் ஆமான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா கேட்டவருக்கும் பல புண்ணியமாகும். பல புண்ணியமா, சொன்னவருக்கும் புண்ணியமா. ஆமா, அவருக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்கே புண்ணியங்கிற புண்ணியன்றார் வந்து யாருமே கேட்கறது இல்லை. அப்பனை இதனால்தான் அடிப்படை தத்துவம் அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட வாழ்க்கையை பின் மாற்றி அப்பனை போகும் என்பேன் அப்பனை. இதனால் அடிப்படை தத்துவத்தில் தான் இன்னும் உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றேன். இதனாலதான் அகத்தியர் அப்ப என்னது அடிப்படை தத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. அடிப்படை தத்துவம் சரியா இருந்தா தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம போகலாங்கிற. அப்பனை மறைமுகமாக அப்பனை அனைத்தும் சொல்வார்கள். அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட அப்பனை கீழே கற்களை நன்றாக கட்டினால் தான் அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட பின் மேலெழும்பும் போது அது நன்றாக இருக்கும். ஆனாலும் கீழேயே சரியாக கட்டவில்லை, மேல் கட்டி விடுவார்கள், என்ன விழுந்து விடும் அப்பா. பேஸ்மெண்ட் என்ன சொல்றது தெரியுங்களா, இது பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணுங்கிற. அப்பதான் ஒரு கட்டடம். ஆனா இன்றளவு என்ன பண்ணாரு, பேஸ்மெண்ட்டே சரியில்லை, மேலே கட்டிடும் போது என்ன பண்ணும்போது அது என்ன இது டக்குன்னு உடஞ்சி விழுந்துருது. மனுஷனோட லைஃபு சல்லுன்னு போகிறான். என்ன ஆயிடுச்சான், பேஸ்மெண்ட் சரியாக போடாமல் டக்குன்னு போகிறான் மேலே, என்ன ஆச்சு அது வந்து உடஞ்சி விழுந்துருதுப்பா. அப்பனே நிச்சயம் தண்ணில் மீண்டும் அப்பனே அதாவது நிச்சயம் பெண் அதாவது யானை அப்பன் நிச்சயம் தன் அழகாக பேசியது நிச்சயம் தண்ணில். அதனால் எவை என்று புரிய அதாவது நிச்சயம் பெண் உனக்கு சொல்கின்றேன் எதை என்று புரிய முருகன் அனைத்தும் நிச்சயம் தண்ணில் கொடுப்பான், அங்கு உன்னை விட்டு விடுகின்றேன் பின் வருவாயா என்று யானை பேசியது. யானை சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யானை பேசுது, அதாவது முருகன் இருக்கிற இடத்துல நான் உன்னை விட்டுருவேன், விட்டுட்டா நீ திரும்ப வருவியா ஐயா, திரும்ப வருவியான்னு கேட்குது இல்லையா அது. இல்ல அவங்க வந்துட்டாங்க வந்து கண்ணைக்கு வந்து எல்லாம் இல்லை. சரி யாரும் இல்லைன்னு நீ சொல்ற, நான் முருகர் ஒரு இடத்துல இருக்கிறாரு வந்து நான் அங்கே விட்டு அங்கே போய் கொண்டு விட்டுடுறேன், நீ எப்படியாவது பொழைச்சிக்கோ. யார் சொல்றாரு, யானை சொல்லுது. அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட உங்களிடையே அப்பனே பல ஆற்றல்கள் இருந்தால் அப்பனே நிச்சயம் அப்பனே வாயுள்ள ஜீவராசிகளும் தானாக பேசும் என்பேன் அப்பனே. நிச்சயம் இதுவையெல்லாம் உண்மை. நம்ம கிட்ட ஆற்றல் இருந்தா வாயில்லாத ஜீவராசிகள் பேசுறதே நம்மளுக்கு புரிஞ்சு போய்க்க முடியும். நீங்கள் பேசுறது அதுக்கு புரியும், அவை பேசுறதுக்கும் உங்களுக்கு புரியும்ன்றார். அப்பனே எதை என்று புரிய இதனால் நிச்சயம் கண்ணையும் நிச்சயம் எவை என்று புரிய அதனால் எவை என்று அறிய
எதை எப்பொழுது என்னவென்று. இதனால் நிச்சயம் பின் அதாவது அழைத்துச் செல் என்று நிச்சயம் அதாவது மனிதன்தான் உதவி செய்யவில்லை, நீ பின் எவை என்று கூற பின் அதாவது உதவி செய்கின்றாயே பின் போதும் எனக்கு என்று. அதாவது கண்ணகி சொல்றாங்க, மனுஷங்க தான் எனக்கு உதவி செய்யலை, நீ சரி உதவி செய்யணும் யானைகிட்ட சொல்றாங்க. சரி நீ முருகன் இருக்க இடத்துக்கு நீ கூட்டு போ அப்படின்னு. இதனால் நிச்சயம் தன்னில் கூட தர்மமோடு வாழ்ந்தால் நிச்சயம் தன்னில் கூட நிச்சயம் எவை என்று புரிய பின் அதாவது வாயில்ல பின் ஜீவராசிகளும் உங்களுக்கு நிச்சயம் உதவிகள் புரியும், நிச்சயங்கள் உதவிகள் புரியும். தர்மத்தோடு நம்ம வாழும் பொழுது வாயில்லாத ஜீவராசிகள் என்ன செய்யலாம், நம்மளுக்கு உதவி செய்யலாம். அப்பனே பின் நாய் எவை என்றறியப்பன் நிச்சயம் தன்னில் கூட நாய் போல் அப்பனே திரிந்து தர்மம் செய்ய வேண்டும். அப்பனே எப்படி சொல்றாங்கன்னா நாய் போல் திரிந்து தர்மம் செய்ய வேணுங்கிறாரு. அப்பனே நிச்சயம் அதற்கு மதிப்பு தர வேண்டும், பைரவர் என்றே சொல்ல வேண்டும். அதுக்கு மதிப்பு தர சொல்றாரு, பைரவர் என்றே சொல்ல வேண்டும்ன்றார். இருந்தால் அப்பனை நிச்சயம் பின் எதையாவது அப்பனை பின் போடுவார்களா என்று காத்து கொண்டிருக்கும் மனிதன் அதுபோல் நிச்சயம் தன்னில் எதை என்றது இறைவன் ஏதாவது பின் எவை என்று புரிய நிச்சயம் தன்னில் கூட நல்லது ஏது என்று புரிய நிச்சயம் பின் சொல்லித் தருவானா என்று மக்கள் ஏங்கி கொண்டிருக்க வேண்டும். அதாவது எப்படி நம்ம பைரவர் வந்து பார்த்துட்டு இருப்பார், ஏதாச்சும் போடுவாங்க, அது மாதிரி மக்கள் என்ன ஏங்கி பார்த்துட்டு இருக்காங்க இறைவன் கூட இப்படா இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவார். அதோடு பின் நிச்சயம் தர்மத்தை பின் கடைபிடித்து அப்பனை பின் எப்பொழுது தர்மம் செய்ய பின் நேரம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று பின் நேரம் பின் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தர்மம் செஞ்சிட்டோம்னா நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, அது எப்போ வரும்னு தெரியாது. அதனால காத்து நிற்கணும், தர்மத்தை செய்ய நம்ம வந்து எந்த சமயத்துல எந்த நேரத்துல வந்து அப்பனே நிச்சயம் தர்மம் என்ற பாடம் மிக மிக பெரியது என்பேன் அப்பனே. அவையெல்லாம் அப்பனே பின் நிச்சயம் பின் கூறுவேன் என்பேன் அப்பனே, கவலைகள் வேண்டாம் என்பேன் அப்பனே. தர்மங்கிற பாடம் தான் மிக பெருசுங்கிறாரு, அதை பற்றி மேலும் மேலும் சொல்றேன் அப்படிங்கிறார். அப்பனே எதை என்று புரிய இதனால் நிச்சயம் தன்னில் கூட மண்டியிட்டது யானை கூட. ஆனால் மனிதன் இன்றென்னவோ பின் யானை பார்த்து பயந்து ஓடி விடுகின்றான். ஆனால் நிச்சயம் தன்னில் கூட மண்டியிட்டது கண்ணகையை பார்த்து. இன்னைக்கு மனுஷன் என்ன யானையை கண்டா பயந்து ஓடுறாங்க, ஆனா யானை வந்து அன்னைக்கு என்ன செஞ்சேன், பார்த்து அது மண்டிட்டு உட்கார்ந்துச்சேன். எதை என்று அறிய ஏனென்றால் தர்மங்கள் நல் எண்ணங்கள் நிச்சயம் தன்னில் கூட தர்மத்தோடு பின் வாழ்ந்தவள், இதனால் தான் பின் மண்டியிட்டது யானையும் கூட. அதாவது கண்ணகி நல்ல எண்ணங்களோட தர்மத்தோட வாழ்ந்தனால தான் யானை என்ன செஞ்சான், கண்ணகி கண்டு மண்டியிட்டுச்சான். அதே போல் சொல்கின்றேன் மறைமுகமாக நீங்களும் தர்மத்தோடு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தால் இறைவனும் நிச்சயம் மண்டியிடுவான். இப்படி ஒரு பிள்ளையா யாம் பூலோகத்திற்கு அனுப்பினோமே, இப்படியா என்ற ஒரு பிள்ளை என்று ஆனந்த கண்ணீர் விடுவான். அதைத்தான் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாரு. தர்மத்தோடு நாங்க வாழ்ந்தா இறைவனே எங்களுக்கு மண்டியிடுவாராம், இறைவன் பாப்பாராம். ஒரு பிள்ளையா அடடா நம்ம இப்போ ஒரு பிள்ளைய அனுப்பிச்சுக்கிறீங்கடா, அடடா இப்படி கொண்டு சேர இறைவன் என்ன பண்ணுவாரு, அவரே மண்டியிட்டு நிச்சயம் அனைத்தும் கொடுத்து விடுவான். நீ என்னவாகவோ பின் நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகு என்று அப்பனை உயர்ந்து விடலாம் என்று. நம்ம அந்த நேரம் என்ன கேட்டாலும் கொடுப்பாராம், நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நீ உயர்ந்த நிலைக்கு போல வரம் கொடுப்பாராம். நிச்சயம் தண்ணில் கூட அப்பனை இதனால் தான் அப்பனை நிச்சயம் இங்கு உயர்ந்தவர்கள் எவை என்ற அப்பனை நிச்சயம் தண்ணில் கூட அப்பனை எவ்வாறு என்பது எல்லாம் அப்பனை நிச்சயம் தர்மம் ஏது என்ற இன்னும் அப்பனை சொல்கின்றேன் அப்பனை பல விஷயங்கள். ஏனென்றால் சில விஷயங்களில் மனிதனுக்கு சந்தேகங்கள் வந்துவிடும் அப்பா. அதனால் அப்பனை அனைத்தும் பின் அடிப்படை தத்துவங்கள் கூறிக்கொண்டால் அப்பனே நிச்சயம் பேசவே முடியாது அப்பா. அவனால் மனுஷனுக்கு நிறைய சந்தேகம் வருமா, அதனால தான் முதல் அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடிப்படையை சொல்லிட்டா மனிதனுக்கு அதுக்கு பிறகு கேள்வியே கேட்க தெரியாது, கேள்வியை கேட்க முடியாது. அப்பனே நிச்சயம் தண்ணி கூட கேள்விகள் ஏன் வருகின்றது என்றால் அப்பனே பின் தெரியாமல் தவிக்கின்றான், அதனால் தான் கேள்வியை கேட்கின்றான். மனுஷன் தெரியாம தவிக்கும் போது தான் கேள்விகள் வருது. அப்ப அடிப்படை தெரிஞ்சிட்டா கேள்விகள் வராது. அப்பனை இறைவனை எப்படி காணலாம் எங்கு காணலாம் என்பது எல்லாம் நிச்சயம் தண்ணில் கூட அப்பனை பின் உண்மையாக இறைபக்தி இருந்தால் அப்பனே இறைவன் உன்னை அழைத்து செல்வான் அப்பா, நீ போக தேவையில்லை அப்பனே. அதாவது உண்மையான பக்தி இருந்தா நம்ம இறைவன் தேடி போதில்லை, இறைவனே வந்து என்ன செய்வாரு, அவருடைய இடத்துக்கு நம்ம அழைத்து செல்வார். அப்பனை மண்டியிட்டது யானை அப்பனை நிச்சயம் பின் அப்பனை நிச்சயம் பல அப்பனை கண்களில் அப்பனை பின் தண்ணீர் அப்பனை பெருக்கெடுத்து ஓடியதன் பின் அப்பனை கண்ணகைக்கு அதாவது யானை மண்டியிட்டதை பார்த்து கண்ணகைக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சான். அப்பனை எதை என்று அறிய நிச்சயம் தண்ணீர் கூட பின் எவை என்று கூற பின் அதாவது நிச்சயம் யானையும் கூட நிச்சயம் தண்ணீர் கண்களில் பின் பலபட எவை என்று கண்ணீர் பின் எவை என்று புரிய பின் யானை பார்த்து நிச்சயம் கண்ணகை எவை என்று எதை என்று புரிய பின் இருவரும் பார்த்து அழுது கொண்டனர். கண்ணகியும் அழுகுறாங்களா, யானையும் அழுகுறாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி அழுகுறாங்க. அப்பனே ஏன் இது நீங்கள் நிச்சயம் சொல்ல வேண்டும் இங்கு. அப்பனே
நிச்சயம் அப்பனே. எவ்வாறு உங்களுக்கு புரிகின்றது, அதாவது புரிந்திருப்பது என்பதை யான் பார்ப்பேன் இப்பொழுது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் 2 பேரும் மாறி மாறி எழுதிக்கிட்டாங்க? என்ன புரிஞ்சுன்னு அப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்கினீங்கப்பா? இதுவரை நான் தர்மத்தை பற்றி சொன்னேன், எப்படி நீங்க என்ன புரிஞ்சுக்கினீங்க சொல்லலாம். இந்தாங்க மைக்கு பிடிங்க, வாங்க மைக்கில் சொல்லுங்க. கண்ணகி முற்றுமுழுதாக தர்ம கொள்கையோட வாழ்ந்த ஒரு பத்தினி. அந்த பத்தினிக்கு இப்படி ஒரு இல்லாமல் வந்துச்சான்னு சொல்லி யானை பார்த்து அழுகுது. இதே நேரம் இந்த கண்ணகி யானையை பார்த்து அழுகிறது காரணம் என்னென்னா, இந்த 6 உள்ள மனுஷரே தனக்கு இப்படி துரோகங்கள் எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த 5 உள்ள ஜீவன் எனக்காண்டி இவ்வளவு பிரதாபப்படுதுன்னு சொல்லி கண்ணகி அழுகிறாங்க.